இருக்கிறேன். இருக்கிறேன். வந்துட்டு சார் இருக்கு. இதுக்கு சார் இதுக்கு பட் வருமா அண்டு வருமாங்க சார்? அண்ட் பட் தான் ஆக்சுவலான ஆன்சர் வந்து பட் தான். அதான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, அதனால கேட்டேன். ஐ வாஸ் born ஆம்ஸ்டர்டாம் வந்து யூரோப்ல இருக்கு. ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன், ஆனா இப்போ நியூயார்க்ல இருக்கேன் அப்படின்ற ஆமா, மாதிரி. 2000 மைல் தள்ளி இருக்கேங்கிறப்ப பட் தான். அப்போ பட் தான் ஆன்சர். ஓகே ஓகே. ஏன்னா பிறந்தது ஒரு கண்டத்துல, யூரோப்புங்கிற ஒரு கண்டத்துல, இது வந்து இப்ப அமெரிக்கால இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆன்சர் இஸ் பி. புவனேஸ்வரி ஓகே தானே? பி தான் ஆன்சர். சார் ஏன் அண்ட் வராது? அண்டு ஏன்னா இவங்க இதோ சொல்றாங்க பாரு, நான் ஒரு இடத்துல முன்னாடி வந்து ஆம்ஸ்டர்டாம்ல பிறந்தேன், ஆனா இப்ப இருக்கிறது வந்து நியூயார்க். ஆனா இப்ப இருக்கிறது நியூயார்க். ரொம்ப தூரம் 2000 மைல் தள்ளி இருக்காங்க, 3500 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. புரியுதா? ஓகே சார். வேற சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல இருக்காங்க. வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த மூலையில ஒண்ணு, அந்த மூலையில ஒண்ணு இருக்கு. அட்லாண்டிக் கடலோட இந்த ஓரத்துல, அவங்க அந்த ஓரத்துல, அந்த சைடு கடலையே தாண்டி அந்த சைடுல இருக்காங்க. சோ பட் தான் கரெக்டான ஆன்சரு. பட் இல்லாம வெறும் வாஸ் அண்ட் அண்டு இருந்ததுன்னா நீங்க செகண்ட் பெஸ்ட் ஆன்சரா போகணும். பட் இது ரெண்டும் கொடுக்குறப்ப பட் தான் ஆன்சர். வெரி குட். 25 சுமதி மேம். She can understand English, but she can't speak it. She can understand English. BS C or D? C, sir. C. Very good. She can't understand. She can't C or D? C, sir. She can understand English, but she can't. But she can't speak it. That's all. That's all. Meaning past. Super. Super. 26. Abhinam, 26. Sir, 26 A is the answer. I love Netherlands and I came to Amsterdam. Oh! E is the answer. Dog the answer. Netherlands. Netherlands oda capital da Amsterdam. Yeah, yes sir, and I came. அந்த ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் பண்றாங்க, அவங்க பண்ணக்கூடாது இருந்தாலும் பண்றாங்க. I love Netherlands, so I came to Amsterdam. எனக்கு நெதர்லாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஆம்ஸ்டர்டாம் வந்தேன். எனக்கு ரொம்ப இந்தியா பிடிக்கும், அதனாலதான் டெல்லிக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப தமிழ்நாடு பிடிக்கும், அதனாலதான் சென்னைக்கு வந்தேன். Yes sir, fine. அவ்வளவுதான். அந்த ஊர் பேரு அந்த இதுல இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இது ஜெனரல் இங்கிலீஷ்ல லாங்குவேஜோட நாலேஜையும் டெஸ்ட் பண்றாங்க. தப்பானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த நமக்கு ஜெனரிக்கா உள்ள எக்ஸாம்ல வர்றப்பதான் இதை கொஞ்சம் பார்க்கணும். 27 ஐயப்ராஜ் சார் ட்ரை பண்றீங்களா? எஸ் சார். ஒரே கஷ்டமா கொடுத்திருக்கேன் பாருங்க. Can you use the piano? I can. யூஸ் வருமா? சாரி சார், play. அப்ப படிச்சு காட்டுங்க. Can you play the piano? Yes, I can. இப்ப ஏவா BSc டியா? B sir. பாய். வெரி குட், வெரி குட். எஸ் ஐ கேன். அந்த பிளே கட் பண்றாங்க பாருங்க. இவ்வளவுதான். நீங்க ரொம்ப கலோக்கியல இப்படிதான் பேசும். Can you play the piano? Yes, I can. அது ஒண்ணும் அந்த क्वेश्चन மார்க் கமா இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க. உங்களால பியானோ வாசிக்க முடியுமா? பிளேங்கறப்ப அங்க வாசிக்க முடியுமா? எஸ், என்னால முடியும். சூப்பர் சூப்பர். 28 புவனேஸ்வரி. What kind of food can you cook, sir? What kind of food? என்ன சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுங்க. Question sir. क्वेश्चन தான். அதுல பாருங்க இங்கிலீஷ்க்கே உள்ள ஒரு வரதுனால கேக்குறாங்க. அழகா எழுதுங்க எல்லாருமே எழுதுங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ்க்கே உள்ளது பாருங்க. அருமையா வந்திருக்கு பாருங்க. 28 சமையல்காரர் ரெண்டுமே சேர்ந்து. புவனேஸ்வரி படிச்சு காட்டுங்க. நீங்க சொல்லுங்க. What kind of food can our cook? Italian and French food. சூப்பர். பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் குக்குக்கு என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் குக்குக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல கரெக்டா சொல்லணும் புவனேஸ்வரி. இதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. இங்கிலீஷோட புதுமை. அவர் குக் சமையல்காரர். குக் வந்து சமையல். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குக் என்ன? சமையல்காரர். வெரி குட். அடுத்த குக் என்ன? சமையல். சமையல் இல்ல, சமைக்கிறது.
சமையல்னா குக்கிங், சமைக்கிறது. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். இதுதான் ரொம்ப முக்கியம். அபிராமி மேம் இது ஓகேங்களா? புரியுதுங்களா? அது எஸ் சார், புரியுதுங்க சார். அருமையா படிங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் கேன் அவர் அட்ஜெக்டிவே வராது. இப்ப பாருங்க, அவர் குக்குங்கிற நம்மளோட சமயக்காரரு அப்படிங்கிறப்ப அருமையா சொல்லுங்க புவனேஸ்வரி. நம்மளோட சமயக்காரரு, நம்மளுடைய சமயக்காரரு என்ன ஃபுட், வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட், என்ன சாப்பாட்டை சமைப்பாரு, சமைக்க முடியும், அவரால் என்ன சாப்பாடு சமைக்க முடியும். கேன் இருக்கு, குக்கு, சமைக்கிறது தான் குக்கு. இந்த குக்குங்கிறது verb. குக், 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 குக்கிங், குக்ஸ். அப்புறம் 6வது இடத்துல உட்கார்றது வந்து குக்கிங் உட்காரும், குக் உட்காரும். குக்ஸ் சமையல்காரர்கள், அது 3 உட்காராதுறாங்க. அது இல்லைங்க. இங்க இருக்கிறது வந்து, இந்த கடைசியா இருக்கிறது வந்து நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற குக் வந்து எஸ் புவனேஸ்வரி, ஃபர்ஸ்ட் உள்ள குக் வந்து என்ன நம்பருங்க? சமயக்காரர் வந்து என்ன நம்பர்? சமையல்காரர் 1 2 3 4 5 6 7 8. ஏன் லேட் ஆகுது? அழகா தமிழ்ல சொன்னீங்களே, அழகா தமிழ்ல சொன்னீங்களே. 6. வெரி குட். 6 அருமையா சொன்னாங்க அவங்க. 6 இது அழகா எழுதிக்கிங்க. இதுதான் இங்கிலீஷ்ல உள்ளது. 2 ஹேட் வரும், 2 குக்கு வரும், இது மாதிரி வரும். வர்றப்ப எங்க தப்பா எழுதிட்டாங்களோன்னு தோணும். அப்படி இல்ல, அது அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் எவ்வளவு பக்காவா போட்டிருக்காங்க பாருங்க இது. சோ நெக்ஸ்ட் 29. அது தமிழ்ல புரியுது. புவனேஸ்வரி 28 மட்டும் தமிழ்ல சொல்லிடுங்க, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி. நம்ம சமையல்காரர் என்ன சாப்பாடு என்ன சமையல் செய்வார். நம்ம சமயக்காரரு என்ன சமைக்க முடியும், சமைக்கிறார். அவரு சூப்பரா சமைப்பார். நான்வெஜ் சமைப்பாரா, வெஜ் சமைப்பாரா, என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் அவர் 2மே சமைக்க தெரியுமா, இல்ல வெஜ் சூப்பரா சமைப்பாரா, நான்வெஜ், அவ்வளவுதானுங்க. நம்ம சமையல்காரர் என்ன சமைக்க முடியும்? சமையல்காரரும் குக்கு தான், சமைக்கிறதும் குக்கு தாங்க. வெரி குட். 29. அது மட்டும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி தமிழ்ல பாத்துக்கணும் புவனேஸ்வரி. தமிழ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்பணும். தமிழ்ல வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்பணும். ஐப்ராஜ் சார் 29. Yes, sir. Sir, answer. When can she play the guitar? இன்னொரு வாட்டி. When can she play the guitar? இல்லையே, வெரி வெல்ல போட்டிருக்காங்க, வெரி வெல்ல போட்டிருக்காங்க. பி வந்து சொல்றாரு, வெரி வெல் சொல்றாரு. Oh, okay, sir. அத நான் இப்ப அடிங்க. How can she play the guitar? அவ்வளவுதானுங்க. அவ்வளவு, இந்த டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். இதுதான் ஒர்க். தமிழ்ல எப்படி அவள் வந்து கிட்டார் வாசிக்கிறான்னு கேக்குறேன். எப்படி கிட்டார் வாசிக்க முடியும்? எப்படி எப்படி அவளால வாசிக்க முடியும்? கிட்டார் நல்லா வாசிப்பாளா அப்படிங்கிற, அவளால நல்லா வாசிக்க முடியுமா? எப்படி வாசிப்பீங்க? ஏன் வராது, என்ன வராது, எப்ப வராது? சோ ஹவு தான் வரும். சூப்பர். ஈஸ்வரன் சார் 30. பாருங்க, ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ஈஸ்வரன், நீங்க பண்ண முடியும். dash can they dash a computer? அப்படியே தமிழ்ல, இங்கிலீஷ்ல அப்படியே படிச்சுக்கானுங்க. இங்கிலீஷ்ல a dash can they. பியோட பி என்ன சொல்றாருங்கிறத வச்சுதான் நீங்க டிசைட் பண்றீங்க. இந்த ஆபீஸ், இந்த ஆபீஸ்னு பி சொல்றாரு. இப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. what இந்த ஆபீஸ் இருக்கு, அதுக்காக தான் அவங்க போடுறாங்க. அவங்க நீங்க படிச்சுன்னா அந்த WH வேர்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்களான்னு பாப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷனும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம். where can they
use a computer. அவ்வளவுதான். இதை நீங்க ஒரு 10 வாட்டி மைண்டுக்குள்ள சொல்லி பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே போய் உள்ள உட்காந்து வேர் கேன் தே யூஸ், வேர் கேன் தே யூஸ், வேர் கேன் தே யூஸ், இந்த ஆபீஸ், இந்த ஆபீஸ், இந்த ஆபீஸ். இப்ப இதுதான் அந்த ரீடிங்ல உங்க சொல்றது வாசிக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த வாசிப்பு தான் இருக்கணும். நமக்கு நம்ம குரலை நம்மளே கேட்கணும், நம்மளே கேட்கணும். நம்ம குரலை பளிச்சுன்னு கேட்கணும். வேர் கேன் தே யூஸ், வேர் கேன் தே யூஸ் கம்ப்யூட்டர். ஸோ இதுக்குதான் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முடியாது, மேட்ச் ஆயிடும். நீங்க தமிழ்ல பேசுற மாதிரியே பேசி பார்க்கணும், அவ்வளவுதான். ஃபியட் கார் எடுத்து ஓட்டுறீங்கன்னா ஃபியட் கார் எடுத்து ஓட்டணும், அவ்வளவுதான். நான் பேசஞ்சர் சீட்ல உட்காரல, டிரைவர் சீட்ல உட்கார போறோம், முடிஞ்சது. இந்த டிரைவர் சீட்ல உட்கார்றதுதான் ஹோம்ஒர்க். ரைட், கிளாஸ்ல வந்து நீங்க பேசஞ்சர் சீட்ல உட்காடுறீங்க, ஆனா வீட்டுல ஹோம்ஒர்க் பண்றப்ப டிரைவர் சீட்ல உட்காடுறீங்க. டிரைவர் சீட்ல உட்கார்ந்தாலே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். சூப்பரா பண்ணீங்க ஈஸ்வரன் சார், சூப்பரா பண்ணீங்க. புவனேஸ்வரி 31. How many languages can her aunt speak? 2 languages. சூப்பர். How many languages can her aunt speak? அதுதானே கொஸ்டின் மார்க். 2 languages. சூப்பரா பண்ணீங்க. தமிழ்ல மட்டும் குயிக்கா சொல்லுங்க. அவளோட அத்தை எத்தனை லாங்குவேஜ் பேசுறாங்க? பேச முடியும், பேச முடியும். பேச முடியும், பேச முடியும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க அத்தையால எத்தனை லாங்குவேஜ் பேச முடியும்? 2 லாங்குவேஜ். அந்த 23 வார்த்தை சொன்ன புவனேஸ்வரி, ஒவ்வொரு அந்த 23 வார்த்தையும் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு கான்வர்சேஷன் வந்துடும். ஏன்னா அது தவிர்த்து நீங்க போக மாட்டீங்க. ஆனா அந்த 23 வார்த்தையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். எஸ். 32 ஈஸ்வரன் சார் அகைன் 32. Sir, one second. 32. 32. Dash languages can Mrs. Brown speak? Dash languages can Miss Brown speak? B. English and Irish. ஐரிஷ், ஐரிஷ். இது வந்து ஐரிஷ்னு படிக்கணும். இங்கிலீஷ் Irish. அயர்லாந்துல இது பண்றவங்க ஐரிஷும்பாங்க. அது இது பண்றது. இந்த நீங்க பிஏ படிச்சாதான் ஏ வந்து சொல்ல முடியும். ஆமா. சரி சார். ஆன்சர் இஸ் பி, பாய் சார். பி பாய். வாட் லாங்குவேஜஸ் மிஸ்ஸஸ் அவ்வளவுதான். தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. என்ன லாங்குவேஜஸ் திருமதி பிரவுன் பேசுறாங்க? பேச முடியும். அங்க எத்தனை லாங்குவேஜ்னு கேட்டாங்க புவனேஸ்வர் சொல்றப்ப, இது என்ன லாங்குவேஜ்னு கேக்குறாங்க. அதான் ஆன்சர். அந்த 2 லாங்குவேஜ், அந்த 2 லாங்குவேஜ். அவ்வளவுதான். சூப்பர். 33 அபிராமி மேம். சார் வாட் லாங்குவேஜஸ்? ஓகே ஓகே. என்ன லாங்குவேஜஸ் என்னென்ன மொழிகள்? 33 B is the answer. சூப்பர். When can you cook Italian? when can you cook? தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. எப்பொழுது உன்னால் இத்தாலியன் உணவு சமைக்க முடியும் எங்களுக்காக? எங்களுக்காக எப்ப வந்து நீங்க உங்களால சமைக்க முடியும்? எப்ப எங்களுக்காக நீங்க எப்ப எங்களுக்கு சமைச்சு தருவீங்க? எப்ப உங்களால முடியும்? ஆன் ஃப்ரைடே ஈவினிங். அருமை பாருங்க. வெறும் ஈவினிங் போட்டா இந்த ஈவினிங்னு வந்துடும். ஃப்ரைடே போடுறதுனால ஆன். அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோசல் தான் விட்டுறக்கூடாது. ஆன் ஃப்ரைடே ஈவினிங் பேசுறப்ப படிச்சுன்னா அந்த ப்ரொபோசலை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா யூஸ் பண்ணணும். ப்ரொபோசலை மாத்திரக்கூடாது, வேற மாதிரி மீனிங் ஆகும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். இது சிம்பிள் கான்வர்சேஷன் தான், பட் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். 34 சுமதி மேம். Yes, sir. What time can my students come? 3 in the afternoon. சூப்பர். What time can my students come? இந்தியால என்ன பண்ணுவோம்னா what time my students can comeனு சேர்த்துருவோம். அப்படி செய்யக்கூடாது. கேனை வெளியில எடுக்கணும். வெளியில எடுத்து சப்போர்ட்டிவ் வெர்பை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்தியால தப்பு பண்ணுவோம். தப்பு பண்றப்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ட பேசுறப்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. கரெக்டா கொண்டு போகணும். இந்த கேனை வந்து ஃப்ரண்ட்ல வரணும். ஸோ நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி பேசிடக்கூடாது. கேன் வந்து ஃப்ரண்ட்ல வரணும். சூப்பரா பண்ணாங்க. அட் 3 என்ன அருமை பாருங்க. அட் ஐப்ராஜ் சார். அட் 3 இந்த டயத்துக்கு முன்னாடி அட்டு, இந்த ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி இன்னு. அட் 3 இந்த ஆஃப்டர்நூன். ஸோ ரொம்ப ஸ்பஷ்டமா பேசுறாலும் கரெக்டா பாருங்க. அந்த ப்ரொபோசல் யூஸ் பண்றாங்க. இருக்கிற 4 வார்த்தையில 2 வார்த்தை ப்ரொபோசல். ஸோ யூ வாண்ட் டு செக் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆன்சர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அந்த ஆன்சர். புவனேஸ்வரி 35.
புவனேஸ்வரி இருக்காங்களான்னு தெரியல. Yes, sir. Yes, 35. Quick. When can Alison Alison. When can Alison go skiing on her winter holiday? Super. On her winter holiday. In winter மட்டும் வந்தா in winter வந்திருக்கும். ஆனா ஹாலிடேன்னு வர்றதுனால அந்த டே இருக்கிறதுனால on her winter holiday. So when can ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரிப்போசிஷன்லாம் விட்டுறக்கூடாது. ஸ்கீயிங் ஸ்பெல்லிங் பாத்தீங்க.